கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்மளுடைய தேவைகளை மனுஷங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்மளோட தேவைகளை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு நம்மளோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உனக்கு என்ன தேவையோ அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் அப்படின்னா, அவர் நம்மளுடைய தாயின் வயிற்றினில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை அறிந்தவராக இருக்கிறார். நம்மளை அறிந்தவருக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன என்பதையும் அவர் அறிந்திருக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஆகாயத்து பறவைகளை பார்க்குறோம். அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை. அவைகளையும் காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவங்களுக்கே செய்யும் பொழுது, என் கரத்தினால் உன்னை உருவாக்கினேன், உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன், பாவமான வாழ்க்கையில் போகும் பொழுது அன்பின் கயிறுகளினால் நான் உன்னை இழுத்து கொண்டேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்லி இந்த நாள் வரைக்கும் நம்மளை தாங்கினவர், தப்புவித்தவர், நம்மளை சுமந்தவர், நம்மளை இனிமேலும் சுமக்க போகிறவராக இருக்கிறவர் சொல்கிறாரு, உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன். மாம்சத்துக்குரிய தாயும் தகப்பனும் வாய் பேச முடியாத சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பசியாக இருக்குதா, இல்லை என்ன எதுக்காக அழுகுது, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு குழந்தையால் சொல்ல முடியாது. ஆனால் பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இப்போ பசி எடுக்குது, என் பிள்ளைக்கு இப்போ இது தேவையாக இருக்குது என்று சொல்லி அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் மாம்சத்துக்குரிய தாய்க்கும் தகப்பனுக்குமே தெரியும் பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றினிலே உன்னை உருவாக்கினவர், நான் என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என்று சொல்லி அவர் இந்த நாளில் நம்மளோடு கூட வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களோட தேவைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். எனக்கு இது என் தேவையாக இருக்குது, என் பிள்ளைக்கு இது தேவையாக இருக்குது, என் வீட்டில் இது தேவையாக இருக்குது, இல்லை இவ்வளோ காரியம் என்னோட தேவைகள் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேனோ, இல்லை யாரை நான் நம்பியிருக்கிறவங்களும் ஒருவேளை எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், நான் என்ன செய்வனோ என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயுவில் பார்க்குறோம், அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் சுவிசேஷங்களை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்களும் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க. அங்கே ஜனங்களை அவர் பார்த்து சொல்கிற காரியம், அதற்கேசும் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொல்லி சீஷர்களை கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு. அவர் சொல்கிறார், ஜனங்களை தரையில் பந்தி இருக்கு கட்டளையிடுங்கள். அந்த இடத்துல அடுப்பு இல்லை, மாவு இல்லை, வேறு மீன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஜனங்களை பந்தி இருக்க சொல்கிறாரு. ஜனங்களின் தேவைகளை அறிந்தவர். எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு பசி எடுக்குது, இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கல. இருக்கிற 7 அப்பங்களும் சில சிறு மீன்களையும் வைத்து அந்த இடத்துல பார்க்குற அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அவர் 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்தவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த நாளில் அவர் நம்மளோட தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பணும், அவரை மாத்திரம்தான் நம்பணும். என் தேவையை அறிந்தவர் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவர் எப்படி ஜனங்களின் மத்தியில் சீஷர்களின் மத்தியில் இருக்கிற சில மீன் சில அப்பங்களை வைத்து அவர் எல்லாருக்கும்